ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வெல்கம் டு ரைட்டிங் ஸ்டார்ஸ். ஏன்னா வந்து 1 இயராக நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து எக்ஸாமாக இருந்துச்சு, அது இல்லாமல் கோல்டு அதெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் இப்போ தான் வீடியோ போடுறது. வாங்க பார்க்கலாம். இதை வந்து ஒரு ரோஸ் செடி. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும். இப்போ நான் பேசவே இல்லை இந்த பனிக்காக. இது வந்து குட்டி செம்பருத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் பூக்கும். அது இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா துளசி இல்லை, இது துளசி பொன்னாங்கண்ணி பாருங்க. எல்லாத்தையும் கோபாக்கில் போட்டுருக்குறோம். இது வந்து ரெட்டு செம்பருத்தி. இது வந்து பசலைக்கீரை. இது வந்து என்னென்னா இது அது வந்து தூதுவளை முள்ளாக இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா லெமன் கிராஸ். இது வந்து என்னென்னா நம்ம செடி டீக்குலாம் போட்டு குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி வயல் மாதிரி டமால்டி மாதிரி இப்படி பறக்குது. ஏன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா லெமன் மாதிரி ஸ்மெல் இருக்குது. இது வந்து துளசி தான் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கிறது. அது இல்லாமல் இங்கே தூதுவளை. இது வந்து லெமன் செடி பாருங்கள், சூப்பர் லெமன் செடிங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் துளசி தான். இது வந்து என்னென்னா மிளகா செடி இருந்துச்சு. இப்போ என்னென்னா போயிடுச்சு. சூப்பர் மிளகாங்க. சாம்பார்னா பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல வேற. இது பசலைக்கீரை. அதே தான் பசலைக்கீரை. எவ்வளோ அழகாக பூ வச்சுக்கிட்டு பாருங்கள். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா என்னட்ட கல் கட்டிக்கலான்னு பார்க்காதீங்க. என்னென்னா பந்தல் போட்டிருந்தோம். பந்தல் தெரியுதா? பந்தல் போட்டுக்கிறோம். அந்த பந்தலில் வந்து இந்த மாதிரி என்னென்னா இது புடலங்காய் செடி இந்த மாதிரி எப்படி சுற்றி இருக்குது பாருங்கள். புடலங்காய் செடி தான் சுற்றி இருக்குது. அதனால தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புடலைன்ட்டு. செம்ம பெரிய புடலை. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னாலே சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக பூத்துக்குது பார்த்தீங்களா. பாவக்காய் நம்மளோட அறுவாடை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவக்காவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாவக்காய் அறுவாடை பண்ணிடலாம் வாங்க. இன்னைக்கு அறுவாடை பார்த்திங்கன்னா பாவக்காய். அது என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே 2 பூ என்னென்னா இந்த செடி இது காமிக்கிறது. என்னென்னா பிங்க் செம்பருத்தி. இது இல்லைன்னா பன்னீர் ரோஸு. இது என்ன செடின்னு அந்த செடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இருங்க. இப்போ நம்ம வந்து அறுவாடை பண்ணிடலாம். பாவக்காய் தாங்க இருங்க. இது வந்து 3வது பாவக்காய் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா 3வது பாவக்காய். என்னென்னா இதுக்கு முன்னாடியே நிறைய பாவக்காய் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் பாவக்காய்னா பறிச்சிட்டோம். அதனால தான் இது 3வது பாவக்காவாக இருந்துச்சு. அதனால தான் இதில் நாங்கள் பறிச்சிட்டோம். சரி, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு முன்னாடியே ஏதோ செடி பறிச்சிருந்தியே, அந்த பூவையும் அந்த செடியும் அப்படியே காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுப்பீங்க. ஸோ அதையும் காமிக்கிறேன். என்னென்னா இது தான் வந்து பிங்க் செம்பருத்தி. தெரியுதா? பிங்க் செம்பருத்தி. என்னன்னா இந்த தான் பிங்க் செம்பருத்தி. இதோட பூ தான் இது. இந்த செடியோட பூ தான் இது. இதுங்க நான் என்ன இருக்கிற மாதிரி இந்த செடியோட பூ தான் இது. அதனால் நான் வந்து இது இப்போ ஏற்கனவே வீடியோவுக்கு முன்னாடியே பறிச்சிட்டேன். ஏன்னா செம்பருத்தினா வாடி போயிடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தான் பன்னீர் ரோஸோட பூ தான் இது. ஆனால் இவ்வளோ தான் பூக்குமான்னு இல்லை. நேற்றுக்கு செம்ம பெருசாக பூத்துருந்துச்சு. இவ்வளோ பெருசாக இந்த 4 ஃபிங்கர் அளவுக்கு பூக்குங்க. அவ்வளோ பெருசாக பூக்குங்க. நேற்றுக்கு அவ்வளோ பெருசாக பூத்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி, அப்புறம் மருதாணி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடு. இதுதான் மருதாணி. இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸு. அதுக்கப்புறம் இது அவுரி பாருங்கள், ரொம்ப பெரிய செடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே சைடில் போனீங்கன்னா இது ஒரு ரோஸு. இது
கொய்யா துளசி. இது வந்து கொய்யா பழம் பூத்துச்சு, இப்போ பூக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது துளசி, இதுவும் ஒரு ரோஸு, இது ஒரு பப்பாயா. கீழே பப்பாயா செம்ம பெருசாக பிடிச்சிட்டு பூ நிறைய விட்டுட்டு பூ பழம் கூட பூத்துக்கும். நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, என்னென்னா அதை வெட்டிட்டாங்க. ஸோ அதனால் விட்டுட்டோம். எனக்கும் சரி. அது இல்லாமல் துளசி, அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா பப்பாயா, பட்டன் ரோஸு, பப்பாயா, பட்டன் ரோஸு. இதுவும் வந்து ஒரு செடி. இது வந்து என்னென்னா வைலட் செம்பருத்தி. இது துளசி, இதுவும் துளசி. அது இல்லாமல் டேபிள் ரோஸ் இருக்குது. இதில் வந்து ரோஸு. இதுதான் அந்த நான் சொன்னதில்ல, இது வந்து துளசியாக மாறிடுச்சு. இப்போது இங்கே துளசி வர ஆரம்பிச்சிட்டு திருப்பி விதை வந்து அப்புறம் சைடில் போயிடலாங்கன்னு. அதுக்கப்புறம் இங்கேயும் பப்பாயா, இங்கே ஒரு துளசி, அப்புறம் இங்கே ஒரு துளசி. நான் சொல்லிட்டு இங்கே தான் இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து கீழே துளசி இருந்தாலும் இங்கேயும் துளசி பாருங்க. அது இல்லாமல் வாழை மரம் நிறைய கீழே இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா கொய்யாவும் இதுவும். அதுக்கப்புறம் முருங்கீரை எப்போயோ அட்வான்ஸ் பண்ணிட்டோம், அதனால் அதுக்குள்ள நிறைய பூத்துக்கும். எவ்வளோ அப்படி செடி பாருங்கள். இது வந்து என்னென்னா கட்டு செம்பருத்தி, இது பொன்னாங்கனி, இது வந்து மாதுளை. இது பூ வச்சு பூத்துடுச்சு பழம் என்னது அது உந்துச்சு. இது வந்து மேங்கோ, இதுவும் கருவேப்பிலை, இது கொய்யா. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ், அது பிட்டர்கோ, பாவக்காய், ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி, பிங்க் ஹைபிஸ்கஸ், பன்னீர் ரோஸ். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா கீரை அறுவடை பண்ண போகிறோம். என்ன கீரை வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரோ பேக்ஸில் வைங்க, சூப்பராக வளரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பொன்னாங்கண்ணின்னா இந்த மாதிரி கீரை வாங்கினீங்க இல்லை உங்கள் வீட்டிலே இருக்குதுன்னா அது நீங்கள் வந்து கட் பண்ணி அறுவடை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அதனால் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்களே, அதான் அப்படியே இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே காம்பை வந்து தூக்கி போட்டுடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. தூக்கி போடாமல் இந்த மாதிரி அதை ஊனி வச்சிங்கன்னா அது வளரும். இப்போ அப்படியே அப்பப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பிட்டுடுவோம். பொன்னாங்கண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பொன்னாங்கண்ணி அச்சுக்கு இந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் கீரை சாப்பிடுவோம். இன்னைக்கு நாங்கள் வந்து என்னென்னா அது க்ரூமிங் பண்ணணும், அதனால் அப்பப்போ செடியை க்ரூமிங் பண்ணணும். அதனாலேயே நாங்கள் வந்து பொன்னாங்கண்ணி அப்பப்போ சாப்பிட்டுருவோம். வாரத்துக்கு 4 டெய்லிக்கு சாப்பிடுவோம். இந்த சைடில் காடாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொன்னாங்கண்ணி அடவாட் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், ஏதோ க்ரூமிங் பண்ண மாதிரி ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்குது. இன்னமும் நிறைய பொன்னாங்கண்ணி இருக்குது வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து இவ்வளோ பொன்னாங்கண்ணி நம்மளுக்கு அடவாடை கட்டிச்சு. சாரி. அது இல்லாமல் பிட்டர் கோடு இருக்குது, கீழேனா இருக்குது. அது இங்கே பாருங்கள், அடியில் தெரியுதா? அடியில் தான் தெரியும். ஏன்னா இவ்வளோ கீழே நாங்கள் படிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ.